இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 2வது நாளிலே அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன் என்று சொல்லி பார்த்தோம். 3வது நேற்றைய தினத்திலே அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நம்முடைய தேவன் கிருபையின் தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான கிருபைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் கிருபையின் தேவன். தகுதியில்லாத நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்மிடத்தில் இல்லாமல் ஆண்டவர் காட்டுகிற இரக்கம்தான் கிருபை. நமக்கு எந்த தகுதியும் கிடையாது, நம்மிடத்தில் ஆண்டவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மேல் காட்டுகிற ஒரு இரக்கம்தான் அந்த கிருபை. அந்த கிருபை ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், கிருபைகள் நிறைந்த தேவன். அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபையின் தேவனை இந்த காலை வேளையிலே நாம் அந்த கிருபையின் தேவனை குறித்து நாம் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கிறோம். கர்த்தரிடத்தில் கிருபை, அவரிடத்தில் இரக்கம், அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்தில் திரளான கிருபை உண்டு, ஆண்டவரிடத்தில் இரக்கம் உண்டு, ஆண்டவரிடத்தில் மீட்பு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தரிடத்திலே திரளான கிருபைகள் இருக்கிறது, அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது நாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்ம நன்கு அறிந்த வசனம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை அநேக விதங்களிலே நாம் நம்பிக்கையை வைக்கிறோம். மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், தங்கத்தின் மேல், நகையின் மேல், பொன்னின் மேல், நிலத்தின் மேல், பணத்தின் மேல், இன்னும் மனிதர்கள் மேல், உயர் அதிகாரிகள் மேல், இப்படி நம்முடைய நம்பிக்கையை நம்ம பல இடங்களில் நம்ம வைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை மாத்திரம் நாம் நம்பி இருக்கிற பொழுது ஒரு விசேஷித்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, நம்முடைய தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மேட்டிமையான பேச்சு, அகந்தையான பார்வை, இருமாப்பான மனம், இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாழ்மைனா என்னன்னே தெரியாது. சின்ன பிள்ளைகளுக்கும் கூட, வாலிபர்களுக்கும் கூட, பெரியவர்கள் யாராக இருந்தாலும் தாழ்மை என்கிற குணம் இன்றைக்கு மறைந்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபையை அளிக்கிறார். மரியாள் சொல்கிற பொழுது அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பொழுது அந்த தாழ்மையான சிந்தை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை அளிக்கிறார். அடுத்ததாக நாம் அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவருடைய கிருபை நமக்கு பரிபூரணமாய் கிடைக்கிறது. அந்த அனுபவத்தை பெற்று அனுபவித்தவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாலை ஜெபத்தின் மேன்மை தெரியும். அதிகாலையில் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகிறதை நாம் உணரலாம். எப்படி நம்ம அறிவியலில் படித்திருக்கிறோம், சந்திரனுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை, சுயமாய் ஒளி கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை. பகலில் சூரியனிடம் இருந்து அந்த ஒளியை, வெளிச்சத்தை அது பெற்று இரவிலே அது என்ன செய்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம அறிவியலில் படித்திருக்கிறோம். அதுபோல் நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை அதிகாலையில் நாம் நோக்கி பார்க்கிற பொழுது அவரிடத்திலிருந்து நமக்கு திரளான கிருபைகள் நமக்கு கிடைக்கிறது. அந்த கிருபையானது அந்த நாளை ஓடி முடிக்க, அந்த நாளை நாம் கடந்து செல்ல, எளிதாய் கடந்து செல்ல அது நமக்கு பலனை கொடுக்கிறது. தினந்தோறும் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். சோம்பேறிகளாய் அல்ல, படுக்கையை விட்டு எழுந்திருக்க மனமில்லாதவர்களாய் அல்ல. ஆசீர்வாதம் வேணும்னா தேவ சமூகத்திலே நாம் நின்றுதான் ஆக வேண்டும். கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும். கூட சுவிட்சர்லாந்தை சேர்ந்த 2 விமானிகள் என்ன செய்தார்கள்? ஒரு விமானத்தை கண்டுபிடித்தார்கள். எப்படி என்று சொன்னால், சூரிய சக்தியினால் அந்த பேட்டரியில் இயங்கக்கூடிய விமானத்தை 7 வருஷங்களாக போராடி இறுதியாக கண்டுபிடித்தார்கள். அந்த விமானத்தினுடைய இறக்கையில் 17,000 சக்தி கொண்ட இயங்கும் பேட்டரிகளை பொருத்தி இந்த விமானத்தை இயக்குனாங்களாம். அதனுடைய என்ன விசேஷம்னா, அந்த விமானம் பகல் முழுவதும் என்ன செய்யுமா? சூரிய சக்தியிலிருந்து அந்த
அந்த என்ன செய்யுமா, அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளுமா. சூரியனுடைய அந்த வெப்பத்திலிருந்து அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு இரவில் அது பறக்க தொடங்குமாம். இப்படியாக கஷ்டப்பட்டு இந்த சூரிய சக்தியின் மூலமாக ஒரு இயங்கக்கூடிய விமானத்தை கண்டுபிடித்தார்களாம். நம்முடைய ஆண்டவர் நீதியின் சூரியன். அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அந்த நாளுக்குரிய பலன், அந்த நாளுக்குரிய கிருபை ஆண்டவர் நமக்கு பரிபூரணமாக கொடுக்கிறார். இன்னும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நாம் பலப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிருபை இருக்கு, அந்த கிருபையை நம்ம பெருக்கணும், அந்த கிருபையில் நம்ம பலனடையணும், இந்த கிருபையை நம்ம பயன்படுத்தணும், இந்த கிருபையை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது, ஆண்டவருடைய கிருபையை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது, அந்த கிருபையை நாம் பயன்படுத்த வேண்டும், அந்த கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஆலோசனை கூறுகிறார். அவர் கிருபை நிறைந்தவர் தான். அவர் நமக்கு கிருபையை தாராளமாக ஏராளமாக வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற பொழுது கிருபை பெருகுகிறது. எப்பொழுதும் நம்ம ஆண்டவரை துதிக்கிற பொழுது, நம்முடைய இருதயமாகிய ஆலயம் பலிபீடம் கர்த்தரை துதிக்கிற பொழுது தேவ பிரசன்னம் அங்கே இறங்குகிறதை நாம் உணர்கிறோம். அவருடைய கிருபை பெருகுகிறதை நாம் உணர்கிறோம். அந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும், உம்முடைய கிருபை என் வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்போம். அதிகாலையில் அவரை வாஞ்சிப்போம். தேவ பிரசன்னத்தை நாம் நாடுவோம். கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் நாடுங்கள், அவருடைய வல்லமையை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறது போல அவருடைய கிருபையை நாம் நாடுவோம். அந்த கிருபை அதிகாலையிலே நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 143:8 பார்க்கிறோம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். ஆண்டவரே, அதிகாலையிலே உம்முடைய கிருபையை நான் எங்களை கேட்க பண்ணும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையின் தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். தகுதியில்லாத எங்களை நேசிக்கிற, தகுதியில்லாத எங்களுக்கு பாராட்டுகிற உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையோடு நடந்து உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதிகாலையில் உம்முடைய கிருபையை நாங்கள் தேடி உங்கள் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த நாள் முழுவதும் உங்கள் மகிமை, உங்கள் கிருபை, உங்கள் பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். உங்கள் கிருபையினால் எங்களை தாங்கி வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.